ஞானத்தில் யோகம். அண்டம் மேவிட அனைத்தும், அனைத்தையும் அண்டம் மேவி கொண்டல் போல் எவையும் குறைவிலா நிறைதலாலே கண்டதோர் பொருளை அந்த கருத்தினால் காணில் தானே அண்ட நாயகனார் மேனி ஆனதேல் ஐயமின்றேன். ஆமா, சீவன் முத்தர்களை சொல்லி அடுத்தது சீவன் முத்தருக்கு கீழே இருக்கிற ஞான யோகம், ஞான கிரியை, ஞான சரியை கொண்டு வந்து நம்முடைய நிறுத்திடுறாரு. புரியுதுங்களா? கடைசியா யாரு? நம்ம தான். நம்ம எங்க இருக்கிறோன்னு கொண்டு வந்து இங்க நிறுத்துவார். இங்க இருந்து நீங்க அங்க போய்க்கணும். அங்கிருந்து கொண்டு வந்து இங்க நிறுத்தினா இங்க இருந்து என்ன செய்யணும்? அங்க போகணும். சரிங்களா? ஞானத்தில் ஞானம் சொல்லியாச்சு, ஞானத்தில் ஞானம் சொல்லியாச்சு. இது ஞானத்தில் யோகம். அப்படியே ரிவர்ஸ்ல வருது. அண்டம் மேவிட அனைத்தும், அனைத்தையும் அண்டம் மேவி கொண்டல் போல். அதாவது மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இப்போ இந்த பூதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வியாபகத்தன்மை, ஒன்றில் ஒன்று என்ன செய்யும்? வியாபகமாக இருக்கும். கீழே மண் தத்துவம் கடைசியா இருக்கு. முதல் தத்துவம் நாத தத்துவம். அப்ப நாத தத்துவம் என்ன செய்யும்? 36 தத்துவங்களையும் தனக்குள்ள அடக்கி நிற்கும். ஒன்றுக்கொன்று வியாபகமாக இருக்கும். மேல இருக்கிறது வியாபகம், கீழே இருக்கிறது வியாபியம். சரிங்களா? அதுக்குள்ள அடங்கிட்டு இருக்கும். இப்ப 5 பூதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மண் தொடங்கி ஆகாயம், மண் தொடங்கி ஆகாயம். ஆகாய தத்துவம் என்ன செய்யும்? இந்த 4 தத்துவங்களையும் தனக்குள்ள அடக்கும். நாளையும் அடக்கி இந்த 4க்கும் வியாபகமாக இருப்பது எது? ஆகாய தத்துவம். இல்லைங்களா? திருப்பியும் உண்மை விளக்கத்துக்கு தான் போகணும். மண் கடினமதாய் தரிக்கும், வாரி குளிர்ந்தே பதமாம், ஒன்கணல் சுட்டு ஒன்று வைக்கும், வன்கால் பறந்து சலித்து திரட்டும், பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து. 8வது பாட்டா 9வது பாட்டா? உண்மை விளக்கத்துல படிச்சா உண்மை விளக்கமே முழுசா படிக்கணும். 9வது பாட்டு. ஏன்னா அது படிச்சாதான் இங்க வந்தாலும் புரியும். புரியுதா? அடுத்த தொகுப்புலையாவது உண்மை விளக்கத்தை படிச்சிட வேண்டியதுதான். அப்படியா? படிக்க வேண்டியதுதான். எனவே பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்துனர். ஆகாயம் என்ன செய்யும்? நிறைந்து நிற்கும், வியாபகமா நிற்கும். கீழே இருக்கிற 4 தத்துவத்தை தனக்குள்ள அடக்கி என்ன செய்யும்? ஆகாயம் வியாபித்து நிற்கும், வியாபித்து நிற்கும். அதான் இங்க சொல்றார். அண்டம் மேவிட அனைத்தும், அண்டம் மேவிட அனைத்தும், அனைத்தையும் அண்டம் மேவி கொண்டல் போல். அண்டம் என்பது ஆகாயம். இந்த இடத்துல அண்டம் என்பது ஆகாயம். ஆகாயம் என்ன செய்யுது? எல்லா தத்துவங்களையும் தனக்குள் அடக்கி தான் அவற்றிற்கு வியாபக பொருளாய் நிற்கும், வியாபக பொருளாய் நிற்கும். அது போல எவையும் ஞானம் குறைவிலா நிறைதலாலே, எவையும் ஞானம் குறைவிலா நிறைதலாலே, எல்லாவற்றிலும் குறைவற்ற திருவருள் எப்படி நிற்கும்? நிறைந்து நிற்கும். திருவருள் எதுல நிற்கும்? எல்லாவற்றிலும் நிறைந்து நிற்கும். அதற்கு ஓம் என்ன சொல்றாரு? ஆகாயம் எல்லாவற்றிற்கும் இடம் தந்து நிறைந்து நிற்பது போல திருவருள் என்ன செய்யும்? எல்லா பொருள்களிலும் கலந்து இருக்கும், அதை வியாபித்து நிற்கும். அந்த பொருள்களை தனக்குள் அடக்கி நிற்கும். எது? திருவருள். திருவருள் நிற்கும். எவையும் ஞானம் குறைவிலா நிறைதலாலே கண்டதோர் பொருளை அந்த கருத்தினால் காணில். அதாவது கண்டதோர் பொருள், கண்டதோர் பொருள் என்பது நமக்கு அனுபவமாக வந்த ஒரு பொருள். ஒரு பொருள் நமக்கு அனுபவமா வருது, ஒரு பொருள் வருது, ஒரு இன்பம் வருதுன்னு வச்சுக்கங்க. ஒரு இன்பம் வருது. வருகிற போது அதை எப்படி பார்க்கணும்? திருவருளா பார்க்கணும். திருவருளா பார்க்கணும். இது இன்பம்னு பார்க்க கூடாது. ஒரு துன்பம் வருது, இது துன்பம்னு பார்க்க கூடாது. என்னன்னு பார்க்கணும்? திருவருளா பார்க்கணும். ஏன்னா அந்த அதுக்குள்ள என்ன இருக்கு? திருவருள் தான் இருக்கு. திருவருள் தான் இருக்கு. இன்பமா ஒரு பொருள் வந்தாலும் துன்பமாக ஒரு பொருள் வந்தாலும் அந்த பொருளை பார்க்கிற போது பொருள் தெரியக்கூடாது,
பொருளை மேவி நிற்கின்ற திருவருள் தெரியணும். திருவருள் தெரியணும். இது நீங்க அப்படியே குங்கிலி கலைய நாயனார் புராணத்துக்கு போனீங்கன்னா தெரியும். குங்கிலி கலைய நாயனார் புராணத்துல என்ன செய்தாங்க? நாயனார் போனாரு, அம்மாவுடைய தாலியை எடுத்துக்கொண்டு வித்து வீட்டுக்கு வேண்டிய பொருள் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு போறாரு. போனா என்ன செய்யறாரு? ஒரு குங்குளியம் வைக்கிறவர் ஏத்த மாதிரி வந்து குங்குளியம் வேணுமா, குங்குளியம் விளையுமானாரு. அவர் உடனே வீட்டுக்கு பசியை மறந்தார். சாப்பிட்டு பல நாள் ஆச்சு. வீட்டில் குழந்தைங்கள்லாம் பட்டினியோட கிடக்குது, எல்லாம் மறந்துட்டார். அதை பார்த்த உடனே பூசைக்கு குங்குளியம் இல்லையே அப்படின்னு மாங்கல்யத்தை கொடுத்துட்டு என்ன செஞ்சிட்டாரு? குங்குளியத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. அதில் அழகா சேக்கலார் பெருமான்னு சொல்லுவாரு, இது தங்கம் கொடுக்கறது தங்கம். தங்கத்துக்கு குங்குளியம் வாங்கினா எவ்வளவு வாங்கலாம்? இன்னைக்கு வச்சுக்கங்க, ஒரு தாலி நம்ம எல்லாமே நம்ம இடத்துல நின்று பார்த்தா தான் புரியும். ஒரு தாலி எத்தனை பவுன் இருக்கும்? 1/2 பவுன் வச்சுக்கங்க. 1/2 பவுன். 1/2 பவுனுக்கு குங்குளியம் வாங்கினீங்கன்னா எவ்வளவு வாங்கலாம்? 5 கிலோ வாங்குவீங்களா? 1/2 பவுன் என்னங்க இன்னைக்கு ரேட்டு? 30-35,000 ஆச்சு. 35,000 குங்குளியம் வாங்கினா ஆட்டோல தான் ஏத்திட்டு போகணும். புரியுதா இல்லைங்களா? குங்குளியம் எவ்வளவு? 500 ரூபா இருக்குமா கிலோ? 500 ரூபா இருக்கும். அப்போ 35,000 ரூபாய்க்கு எத்தனை கிலோ ஆச்சு? 700 கிலோ, 500 கிலோ, 50 கிலோ, 100 கிலோ ஏத்தனமா இல்லையா? இவர் இப்போ தங்கத்தை கொடுக்கும் போத தங்கத்துக்கு நிகரான குங்குளியம் வாங்கல. நீங்க புராணத்தை சொல்லுக்கு சொல் படிக்கணும். சொல்லுக்கு சொல் படிச்சீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல தங்கத்தை கொடுத்துட்டு தங்கத்துக்கு இணையான குங்குளியம் வாங்கல. ஏன்னா அவருக்கு தங்கம் விலை கம்மி, குங்குளியம் விலை ஜாஸ்தி. ஏன்னா அது பெருமானுக்குரியது, இது வெறும் மண்ணுல விளைஞ்ச ஒரு சாதாரண பொருள். மண்ணுல விளைஞ்சது தங்கம், அவ்வளவுதான். அது பூசைக்குரியது, அவ்வளவுதான். அது பூசைக்குரியது. அப்ப இது கொடுத்தாரு, அவன்கிட்ட இருக்கிறத அப்படியே வாங்கிட்டு போயிட்டாரு. அது இணையெல்லாம் பார்க்கல, ரேட்டு பேசல, இதுக்கு இணை எத்தனை கிலோ கொடுப்ப அதெல்லாம் கேட்கல. நீங்க புராணத்துல சொல்லெண்ணி படிச்சீங்கன்னா அந்த இடம் புரியும். வாங்கிட்டு போனாரு, தூபத்தை கொண்டு போய் போட்டாரு, மயக்கம், பசி மயக்கம், அப்படியே படுத்துட்டாரு. அங்க கோயிலையே படுத்துட்டார். பெருமான் கனவுல போய் எழுப்புறாரு. எழுப்பி, சாமி வீட்டுக்கு போயான், பாலடிசில் உண். என்ன சொல்றாரு? பாலடிசில் உண் அப்படின்றார். வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போனா அங்க என்ன இருக்கு? என்ன இருக்கு? எல்லாம் அப்படியே வீடு மாறிடுச்சு. வீடே அடையாளம் தெரியாம வீடு மாறிடுச்சு. பொன்பொயில் குவையும் நெல்லும் பொருவில் பல் வளனும் பொங்க மண்பெரும் செல்வமாக்கி வைத்தனன் மனையில். வீடு மாறிடுச்சு. செல்வத்தை, தங்கத்தை கொடுத்தாரு, வைரத்தை கொடுத்தாரு, பொண்ணு மணியெல்லாம் கொடுத்தாரு, நெல்லை கொடுத்தாரு, அரிசியும் கொடுத்தார். நெல்லை கொடுத்தாச்சே, அப்புறம் எதுக்கு அரிசி கொடுக்கணும்? அவரு வரும்போத நீங்க வறுத்து இடிச்சு சாப்பாடு ஆக்கிறதுக்கு நேராயிரும். அதனால அரிசியும் கொடுத்தாராம். ஏன்னா அவர்கிட்ட சொல்லிட்டாரு, பால் அடிசில் உண்டுன்னு சொல்லிட்டாரு. அங்க வரும்போது இங்க சாப்பாடு ரெடியா இருக்கணும். அதுக்கு என்ன செஞ்சாரு? அரிசியும் கொடுத்துட்டார். சாப்பாடு ரெடி. அவர் அங்கிருந்து வராரு. அவருக்கு சந்தேகம் என்னது? வீட்டுலதான் ஒண்ணும் இல்லையே, கடைசியா இருந்ததையும் வித்தாச்சு, போலாமா அப்படின்னு யோசிக்கணுமா இல்லையா? ஒன்னும் யோசிக்கல, போங்கிறாரு. போக வேண்டியது. அடிமைக்கு என்ன கிடையாது? உரிமை கிடையாது. பெருமான் போனா போக வேண்டியதுதான். நேரா எந்திரிச்சு வந்தார். வீடே மாறி கிடக்கிறது. பார்த்து கேட்கிற, வில்லொத்த நுதலாய், வில்லொத்த நுதலாய், இந்த விளைவெல்லாம் என்கொள். என்னமா ஆச்சு வீட்டுல? இதெல்லாம் என்ன? அம்மா சொல்லி, இங்க பாருங்க வைரம், இங்க பாருங்க வைடூரியம், இங்க பாருங்க அரிசி, இங்க பாருங்க பருப்பு. அம்மா காட்டல. என்ன சொன்னாதங்க? எல்லாம் எல்லாமே கொடுத்துட்டாரு. இத்தனை கொடுத்த உடனே இது என்னன்னு கேட்கிறாரு. அள்ளொத்த பெம்மான் அருள், அள்ளொத்த பெம்மான் அருள், கண்டம் கருத்த சிவபெருமானது திருவருள். அவங்களுக்கு எது தெரியல? வைரமும் திருவருள் தான், வைடூரியமும் திருவருள் தான்,
அரிசியும் திருவருள் தான், பருப்பும் திருவருள் தான். அப்ப அதெல்லாம் அவங்களுக்கு என்னவா தெரிஞ்சது? திருவருளாக தெரிந்தது. தெரிந்தவர்கள் ஞான யோகத்தில் இருப்பவர்கள், தெரியாதவர்கள் நம்மை போல் இருப்பவர்கள். அவ்வளவுதான். இது எல்லாமே நீங்க பெரிய புராணத்துல பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு பாடலுக்கும் இலக்கணங்க இருக்கு, பெரிய புராணத்துல இருக்கு. எதான் சொல்றாரு? எனக்கு கண்டதோர் பொருளை, தன் நுகர் பொருளை என்ன செய்யணும்? அந்த கருத்தினால் நோக்கி. எந்த கருத்தினால? திருவருள் என்கின்ற கருத்தினாலே நோக்கி நின்றால், விருப்பு வெறுப்பு இல்லாம அனுபவிக்கும் போது என்ன வரக்கூடாது? விருப்பு வெறுப்பு வரக்கூடாது. பெருமான் திருவருள் நினைச்சிட்டா விருப்பு வராது, வெறுப்பும் வராது. அவன் ஊட்டுவது நாம அனுபவிக்க வேண்டியது நம்ம கடமை. இருந்தா அனுபவிக்க வேண்டியதான், இல்லைன்னா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த நிலை வரணும். எனவே தானே அண்ட நாயகனார் மேனி ஆனதேல் ஐயம் என்று இவ்வாறு விருப்பு வெறுப்பு இன்றி காணுகின்ற அந்த இறைவனது திருமேனியாக அந்த உடம்பு, இவங்க உடம்பு என்ன ஆயிரும்? இறைவனது திருமேனி ஆயிடும். ஏன்னா கண்ட பொருள் எல்லாம் என்னவா தெரியும்? திருவருளா தெரியும். இந்த உடம்பு என்ன ஆயிடும்? திருவருளா ஆயிடும். பார்க்கிற பொருள் எல்லாம் திருவருளா தெரிஞ்சா இந்த உடம்பு என்ன ஆயிடும்? திருவருளாக ஆயிடும். நான் சொன்ன 70வது பாட்டு தான். அருளினில் ஒளியாய் நிற்கும். அருளினில் ஒளி. அறிவு அருள் வயப்பட்டு நின்றால் உடம்பு என்னவா நிற்கும்? ஒளியாக நிற்கும். அப்ப உடம்பு என்ன ஆயிடும்? சிவ சம்பந்தம் ஆனதாகும். அப்பவே காண்கின்ற பொருளை எல்லாம் சிவ சம்பந்தம் உடையது என்று காண்கின்ற நிலைக்கு என்ன பேரு? ஞான யோகம். ஞான யோகம் என்று பெயர் என்று இந்த பாடல்ல சொல்றார். அடுத்த பாடல் பாருங்க ஐயா. சாரூபம் இல்லை, சாரூபம் கிடையாது. சாரூபம் என்பது முத்தி நிலையில சொல்லப்படுவது. இது அறிவு நிலை. ஞான கிரியை